ஓகே ஓகே ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த 30 kJ வெப்பம் தான் எனக்கு அந்த பனிக்கட்டி குட்டிக்கு மேல்திகமா வந்து வைப்போம். ஓகேவா? இப்ப எனக்கு இன்னொரு இந்த 1 கிலோகிராம் குட்டியில இருக்கிற கோலத்தின் திணிவு தான் என்ன கேட்ட கேள்வி. யோசிங்க. 1 கிலோகிராம் பனிக்கட்டில இருக்கிற கோலத்தின் திணிவு தான் என்ன கேட்ட கேள்வி. என்னால இப்ப என்னத்தை கண்டுபிடிக்க இயலும்னு சொன்னா, இந்த 300 kJ என்ற சக்தியை வச்சுக்கொண்டு 300 kJ என்ற சக்தியை வச்சுக்கொண்டு உருகின பனிக்கட்டின் அளவை கண்டுபிடிக்கலாம். விளங்கினால் கரெக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். 300 kJ உருகின பனிக்கட்டின் அளவை கண்டுபிடிக்கலாம். அதாவது 3 தர 10 5 சமன் எம் இன்டு எல். எல் எவ்வளவு பிள்ளைகள்? 330 தர 10 3. 330 தர 10 அப்ப என்னால் இதை கண்டுபிடிக்கலும்னு சொன்னா, எம் எனக்கு வருது பிள்ளைகள் 30 × 33, அதாவது 10 × 11. இது விலகினவர் கணக்கு. என்னால அந்த 300 kJ என்ற சக்தியை பயன்படுத்தி உருக்கக்கூடிய பனிக்கட்டின் அளவை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. எந்த சமன்பாடு? நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம். இப்போ ஒரு பனிக்கட்டி உருக தேவைப்படுற வெப்பம் H/ml. சுருக்க நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் 0.9 1 கிலோகிராம் அப்படி வரும் பிள்ளை. அதாவது 910 கிராம் அப்படியாச்சு வரும் பிள்ளை. சரியா? அந்த அளவா சொல்றேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு பிள்ளை. நான் சொன்ன அந்த 1 கிலோகிராம் பனிக்கட்டிக்குள்ள, ஓகே, அந்த 1 கிலோகிராம் தொகுதிக்குள்ள இருக்கிற பனிக்கட்டின் அளவு 910 கிராம்னு சொன்னா, மிச்சமா இருக்கிறவர் தான் யாரா இருப்பார்? 1000 கிராம்ல மிச்சமா இருக்கிறவர் தான் எனக்கு யாரா இருப்பாருன்னு சொன்னா, உலோகத்தின திணிவா இருப்பார். அதாவது இதுக்கு ஆன்சர்ல எனக்கு பொருத்தமான விட தேர்ட் ஆன்சர் இருக்கு. விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இந்த கேள்வி விளங்கினா ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளை. 22வது கேள்வி. இந்த 22வது கேள்வி வந்து பிள்ளைகள் கீட்டில வெப்ப இயக்கவியல் சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு பிள்ளை. என்ன சாப்டர் பிள்ளைகள்? வெப்ப இயக்கவியல். இந்த வெப்ப இயக்கவியல் என்ற சாப்டரை பத்தி நான் வந்து உங்களுக்கு எஸ்ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணி விட்டான். என்ன பிள்ளைகள் டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வெப்ப இயக்கவியலை பொறுத்த மட்டும் முக்கியமா, நான் இப்ப சும்மா ஜஸ்ட் ரிவைஸ் பண்றேன்னா, டீப்பா டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சது. நான் சொன்ன விஷயங்கள் திருப்ப ரிவைஸ் பண்றேன். சில செயல்முறைகள் இருக்கு. ஓகேயா? முதலாவது நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற சக்தியை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. சக்தி நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பொதுவா வந்து சக்தி என்றது இயக்க சக்தியாகவும் அழுத்த சக்தியினையும் கூட்டுத்தொகை தான் மொத்த சக்தியா இருக்கு. ஆனா இலட்சிய வாயுக்களை பொறுத்த மட்டும் நாங்க அவைத்துக்கு இடையில் இருக்கிற மூலக்கூட்டு கவர்ச்சி வீச புறக்கணிக்கத்தக்கது என்று எடுக்கிறதால அவற்றில அழுத்த சக்தி இல்லை. அப்ப இயக்க சக்தி மட்டும்தான் ஒரு வாயு மூலக்கூறுகளின் மொத்த சக்தியை தீர்மானிக்கும். உங்களுக்கு எம்சிக்யூ பேப்பர்ல ஒரு கேள்வி வருது பிள்ளைகள், இயக்க சக்தியை பாதிக்கக்கூடிய பின்வரும் காரணிகளில் பொருத்தமானது எது அப்படின்னா, தனி வெப்பநிலை மட்டும்தான். தனி வெப்பநிலையை தவிர வேற யாருமே ஒரு வாயு மூலக்கூறுடைய இயக்க சக்தியை பாதிக்க மாட்டார். சரியா? அப்படியே நாங்க படிச்சுட்டு போய் சில செயல்முறைகள் படிச்சுனாங்க பிள்ளை. என்ன செயல்முறைகள்? முதலாவது செயல்முறை வந்து பிள்ளைகள் சமவெப்ப செயல்முறைகள். ஞாபகம் இருக்கு பண்ணிக்கிறேன்னா, சமவெப்ப செயல்முறை. சமவெப்ப செயல்முறைன்னு சொல்லி நாங்க எனக்கு என்ன சொன்னான்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க ஒரு ஒரு தொகுதியில ஒரு ஒரு செயல்முறை நிகழக்குள்ள அதுக்குள்ள வெப்ப பரிமாற்றம் இல்லாம நிகழ்ந்தா அது சமவெப்ப செயல்முறை. வெப்பம் மாறாட்டி அவருக்குள்ள இருக்கிற அகச்சக்தி மாற மாட்டாங்க. என்னன்னு சொன்னா அகச்சக்தி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கு. அப்ப வெப்பநிலை மாறாத வரைக்கும் அவற்றை அகச்சக்தி மாற மாட்டார். அப்பங்கிட்ட முதலாவது வெப்ப இயக்கவியல் விதி டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூல இவர் சைவர் ஆயிட்டாருன்னு சொன்னா நேர சொன்னா டெல்டா கியூ டெல்டா யூக்கு சமனா இருக்கணும்னு சொல்லி. இது முதலாவது சமவெப்ப செயல்முறை. ரெண்டாவது என்ன படிச்சுட்டாங்க சொன்னா பிள்ளைகள் சேரல் இல்லா செயல்முறை. என்ன படிச்சாங்க பிள்ளைகள்? சேரல் இல்லா செயல்முறை. சேரல் இல்லா செயல்முறைன்னு சொன்னா பிள்ளைகள், சேரல் இல்லா செயல்முறைன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க ஒரு தொகுதிக்கு வெப்பத்தை கொடுக்குறீங்க அல்லது வெப்பத்தை வழங்குறீங்க. ஓகே, ஓகே, இல்ல இப்படி யோசிக்கவா, நீங்க ஒரு தொகுதியில வேலையை செய்யறீங்க அல்லது தொகுதி வேலையை செய்யுது. ஒரு செயல்முறை நிகழக்குள்ள அந்த செயல்முறையில தொகுதிக்கு இடையிலான வெப்ப பரிமாற்றம் இல்லை பிள்ளை. இந்த வெப்ப பரிமாற்றம் இல்லை என்றது மீனிங் என்ன சொல்லலாம்? வெப்ப பரிமாற்றம் இல்லை என்றது மீனிங்
தொகுதிக்கு நீங்க வெப்பத்தை கொடுக்கவும் இல்லை, தொகுதி வெப்பத்தை வெளியில விடவும் இல்லை. அப்ப வெப்ப பரிமாற்றமே இல்லாம ஒரு செயல்முறை நிகழுமா இருந்தா அதைத்தான் நாங்க சேரில்லா செயல்முறைன்னு சொல்றோம். அதாவது வெப்ப பரிமாற்றம் டெல்டா கியூ பூஜ்ஜியமா இருக்கும். நான் முதலாம் விதிப்படி திருப்ப வாரம் பிள்ளைகள் டெல்டா கியூக்கு நான் பூஜ்ஜியத்தை போடுவேனா இருந்தா டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூல டெல்டா கியூக்கு நான் பூஜ்ஜியத்தை போட்டேன்னு சொன்னா டெல்டா யூ மைனஸ் டெல்டா டபிள்யூவா இருக்கும் பிள்ளை. ஓகே அப்படியே அகச்சக்தியில் ஏற்படுற மாற்றம் அங்க ஏற்படுற கனவளவு மாற்றத்தால செய்யப்பட வேண்டிய வேலைக்கு போகுது. அப்ப இங்க தொகுதிக்குள்ள வெப்பமும் வரல, தொகுதியை விட்டு வெப்பம் வெளியும் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் பிள்ளைகளா. இந்த ரெண்டையும் உங்களுக்கு வடிவா ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்மை யோசிங்க. சரியா? இந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்முல அந்த செயல்முறை சமவெப்ப செயல்முறையா இருக்க வேணும்னு சொன்னா, அதாவது நீங்க அந்த பம்மன்ல வெப்பநிலைய மாத்தாம காத்தடிக்க வேணும்னு சொன்னா நீங்க மெதுவா காத்தடிச்சீங்க சொன்னா தமிழிலா, மெதுவா காத்தடிச்சீங்க சொன்னா தமிழில் வெப்பநிலை மாற்றம் எதுவுமே இருக்கா. நீங்க சம்டைம்ஸ் சைக்கிளுக்கு காத்தடிக்குள்ள சடாரண வேகமா என்ன செய்வீங்க, அடிச்சு விட்டுருவீங்க. அங்க வேகமா காத்த அடிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா பம்பு இந்த அடியில சுடும். அங்க வெப்பநிலை கூடுது. ஏன் வெப்பநிலை கூடுது? அங்க நீங்க செய்யற வேலை வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது அது தேறல் இல்லா செயல்முறையா வடிவா மைண்டுக்கு போடுங்க பிள்ளைகள். நீங்க ஒரு செயல்முறையை வேகமா செஞ்சீங்கன்னு சொன்னா அது தேறல் இல்லா செயல்முறையா இருக்கும். நீங்க சைக்கிளுக்கு காத்தடிக்கும் போது வேகமா பிடிச்சி சைக்கிள் பம்பை அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா, அந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பை அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, தொகுதிக்கு வெப்ப பரிமாற்றம் நடக்கிறதுக்கு தேவையான நேரத்தை நீங்க கொடுக்கல, வேகமா அடிக்கிறீங்க. அப்ப நீங்க வேகமா அடிக்கும் போது அந்த கனவுளவுல ஏற்படுற குறைவு, அதாவது நாங்க செய்யற வேலை அந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கு பயன்படுது. இந்த செயல்முறை தான் பிள்ளைகள் சேரல் இல்லா செயல்முறை. இப்ப விரைவான செயல்முறைகள், விரைவாக நிகழும் செயல்முறைகள், பிள்ளைகள் விரைவாக நிகழும் செயல்முறைகளைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா பொதுவா சேரல் இல்லா செயல்முறைன்னு சொல்றோம். அதே மாதிரி மெதுவாக நடக்கும் செயல்முறைகள் வந்து நீங்க சைக்கிளுக்கு காத்தடிக்கிறீங்க பிள்ளைகள், வேகமா அடிக்கல, மெதுவா அடிக்கிறீங்க. என்ன செய்றீங்க, நீங்க தொகுதிக்கு வெப்ப பரிமாற்றம் நடக்கிறதுக்கு தேவையான நேரத்தை வழங்குறீங்க. என்ன செய்றீங்க, தொகுதிக்கு வெப்ப பரிமாற்றம் நடக்கிறதுக்கு தேவையான நேரத்தை வழங்குறீங்க. அப்ப நீங்க நேரத்தை வழங்கும் போது என்ன செய்யும் போது பிள்ளைகள், நேரத்தை வழங்கும் போது தாராளமா வெப்ப பரிமாற்றம் நிகழும். அங்க வெப்பநிலை அதிகரிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப எனக்கு தெரியும் மெதுவாக நிகழும் செயல்முறைகள் பொதுவாக சமவெப்ப செயல்முறையா இருக்கும். மெதுவாக நிகழும் செயல்முறைகள் வந்து பிள்ளைகள் பொதுவாக சமவெப்ப செயல்முறையா இருக்கும். இந்த சமவெப்ப செயல்முறை ஈக்குவேஷன் எனக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, கனவளவுல ஏற்படுற மாற்றம், அதாவது நீங்க சைக்கிளுக்கு காத்து அடிக்கும் போது அது தொகுதிக்கான வெப்ப பரிமாற்றத்துக்கு சமனமா இருக்கு. நீங்க கனவளவை கூட்டுறீங்க, அப்ப சைக்கிள் பம்பு இழுக்கிறீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஓகே, இந்த சக செயவை பத்தி மற்ற கதைக்கு வரும் இல்லையா, அதை கதைச்சிட்டு நான் பாருன்னா முதலாவது இந்த இவ்வளவு விலங்கின ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரிவிஷன் மாதிரி கொஞ்சம் வேகமா சொல்றேன் பிள்ளைகள், விலங்கின ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு நான் கதைச்ச எல்லா விஷயமும் மைண்டுக்கு போயிடுச்சு. குட்டா, வெரி குட். ரைட், ஞாபகம் வச்சுங்க பிள்ளைகள். இன்னும் சில விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நீங்க ஒரு தொகுதியிட கனவளவை கூட்டுறீங்கன்னு சொன்னாலா வடிவா ஞாபகம் பிள்ளைகளா, நீங்க தொகுதியிட கனவளவை கூட்டுறீங்கன்னு சொன்னா அவற்றால செய்யப்படுற வேலையும் கூடும். அப்ப சகவா இருக்கும். கனவளவு கூடுதல்னு சொன்னா டெல்டா டபிள்யூ சக. அதே மாதிரி கனவளவு குறையுதுன்னு சொன்னா டெல்டா டபிள்யூ மைனஸா இருக்கும். ஒரு தொகுதியிட கனவளவு குறையுமா இருந்தா டெல்டா டபிள்யூ மைனஸா இருக்கும். நீங்க கனவளவை கூட்டுறீங்கன்னு சொன்னா டெல்டா டபிள்யூ பிளஸ்ஸா இருக்கும். கனவளவை குறைச்சிங்கன்னா டெல்டா டபிள்யூ மைனஸா இருக்கும். ஓகே பிள்ளைகள், அதே மாதிரி வெப்பநிலை அதிகரிக்குமா இருந்தா, ஓகே, வெப்பநிலை அதிகரிக்குமா இருந்தா டெல்டா யூ பாசிட்டிவா இருக்கும். வெப்பநிலை குறையுமா இருந்தா டெல்டா யூ மைனஸா இருக்கும். ஓகே பிள்ளைகள், அதே மாதிரி தொகுதி வெப்பத்தை உறிஞ்சுது. ஓகே பிள்ளைகள், வெப்பத்தை உறிஞ்சும் என்றா எனக்கு தெரியும் டெல்டா கியூ பிளஸ்ஸா இருக்கும்.
அதே வெப்பத்தை வெளிவிடுமென்று சொன்னா டெல்டா கியூ மைனஸா இருக்கும். இந்த விஷயங்கள் தேவைப்பில்லை. இந்த விஷயங்கள் சகசைய கட்டாயம் பார்க்க தெரிய வேணுமா? முக்கியமான விஷயங்கள் கட்டாயம் தெரியும். அப்ப இங்க கனவுளவுல ஏற்படுற மாற்றம் அங்க நீங்க கொடுக்குற வெப்பத்துல, அதாவது அவர் வெப்பத்தை வெளிவிடுறாரா அல்லது வெப்பத்தை உறிஞ்சுறாரா என்றதை பொறுத்து மாறும். என்றதுல மாறும், ஏற்படுற கனவு மாறும். இவ்வளவும் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள். இதே மாதிரி வந்து பிள்ளைகள் கனவளவு, மாறா கனவளவுல நடக்கிற செயல்முறை பிள்ளைகள். மாறா கனவளவுன்னு சொன்னா பிள்ளைகள் கனவளவு மாறல, அவ்வளவுதான். இவ்வளவு விளங்கினா ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்ஸ் வேண்டாம் பிள்ளைகள் மார்க் பண்ணுங்க. அழிக்க போறேன்னா ஓகே பிள்ளை, இங்க பாருங்க. டிவி வரைபடத்தில் ஏயிலிருந்து பிக்கு ஏசிபி ஏடிபி என்னும் இரு பாதைகளின் ஊடாக எடுத்து செல்லப்படுகிறது. பாதி ஏசிபி ஊடாக செல்லும் போது, எங்க பிள்ளைகள் ஏசிபி ஊடாக செல்லும் போது வாயுவினால் 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுது. அதாவது டெல்டா கியூ சக 100. டெல்டா கியூ பிள்ளைகள் சக 100. சரியா? ஓகே. பாதி ஏசிபியினூடாக செல்லும் போது, ஓகே சரி, அத்துடன் 50 ஜூல் வேலை செய்யப்படுது. அதாவது டெல்டா டபிள்யூ 50 ஜூல் வேலை செய்யப்படுது. ஓகே. பாதி ஏடிபியை எடுக்கும் போது வாயுவினால் செய்யப்படும் வேலை 10 ஜூல் எனில், வாயுவினால் செய்யப்படும் வேலை 10 ஜூல் எனில் ஏடிபி என்ற பாதையில உறிஞ்சப்படுற வெப்பத்தின் அளவை கேட்டுக்காங்க பிள்ளை. இங்கே நான் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் பிள்ளை, வடிவா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, ஒரு புள்ளியில இருந்து, இங்க பாருங்க பிள்ளைகளா, வடிவா பாருங்கவா, இது ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைகள். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்சிக்யூ போட்டு வந்துருக்கானா, எஸ்ஏ கொஸ்டினும் போட்டு பாருங்க. ஒரு புள்ளியில ஸ்டார்ட் பண்ண செயல்முறை திருப்ப இந்த புள்ளிக்கு வருது. அதாவது இங்க ஸ்டார்ட் பண்றால் இங்க வந்து முடிகிறாரு. இந்த ஏ என்ற புள்ளியில ஸ்டார்ட் பண்றால் பில வந்து முடிகிறாரு ஒரு பாதையால. அதே மாதிரி இன்னும் ஒரு பாதையால வந்து முடிகிறாரு. சரியா? அந்த மாதிரி வந்து முடியக்குள்ள வந்து பிள்ளைகள் எனக்கு என்ன தெரியும்னு சொன்னா, உதாரணத்துக்கு 27 பாயிசில ஏற்பட்ட செயல்முறை வந்து ஒரு 50 பாயிசில முடியுது. அதாவது ரெண்டு வேற வேற பாதைக்குள்ளால வந்தாலும் அந்த ரெண்டு செயல்முறைகளையும் அவையோட ஆரம்ப வெப்பநிலையும் இறுதி வெப்பநிலையும் சமன். ரெண்டு செயல்முறைகள்ல வந்தாலும், இந்த ரெண்டு பாதைகள்ல வந்தாலும் அவற்றை ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் சமன். அதாவது ஆரம்ப வெப்பநிலையும் இறுதி வெப்பநிலையும் சமன். அப்ப ரெண்டு பேருமே சமன்டா ரெண்டு பேருக்குமான வெப்பநிலை வித்தியாசம் சமன். எனக்கு தெரியும் வெப்பநிலை வித்தியாசம் சமன்னு சொன்னா அகசக்தி வித்தியாசம், அதாவது அகசக்தி மாற்றமும் சமனா இருக்கும் பிள்ளைகள். இதுல ஏசிபியால போய்க்குள்ள இருக்கிற அகசக்தி மாற்றமும் ஏடிபியால போறதுக்கான அகசக்தி மாற்றமும் சமனா இருக்கு. இது நாங்க யோசிக்கணும். ஆனா எனக்கு கேள்வியில கொடுத்த தரவுகளின் படி என்னத்தை யார கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, ஏசிபி செயல்முறையில என்னால சமன்பாட்டை போட்டு டெல்டா கியூ காணலாம். என்ன சமன்பாடு பிள்ளைகள்? டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. எதுக்கு நான் இது போட்டது வந்து என்ன செயல்முறைக்குன்னு சொன்னா பிள்ளைகள், ஏசிபி செயல்முறைக்கு. ஏசிபி செயல்முறைக்கு டெல்டா கியூ எனக்கு சொல்றான் பிள்ளைகள் சக 100. டெல்டா யூ நான் கண்டுபிடிக்க போறேன் பிள்ளைகள். டெல்டா டபிள்யூ சொல்றான் பிள்ளைகள் 50. அவங்க டெல்டா யூ தெரியும் பிள்ளைகள் சக 50. சக 50. ஏசிபி செயல்முறையில டெல்டா யூ சக 50ன்னு சொன்னா ஏடிபி செயல்முறையிலையும் டெல்டா யூ அதே 50 தான் இருக்கும் பிள்ளைகள். அதே 50 நான் திருப்ப இதே சமன்பாட்டை ஏடிபி பாதைக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா
டெல்டா கியூ தான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. டெல்டா யூ கண்டுபிடிச்ச பிள்ளைகள் 50 பிளஸ் டெல்டா டபுள் எவ்வளவு பிள்ளைகள் 10. டெல்டா கியூ என்ன இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் 60. விலங்கு ஆൾக்கார் ரியாக்ஷன் பிள்ளைகள், விலங்கு ஆൾக்கார் ரியாக்ஷன். ஏதாச்சும் மார்க் பண்ணிதான் மார்க் பண்ணுங்க, அழிக்க போறேங்க. ஓகே பிள்ளைகள், இங்க பாருங்க 23வது கேள்வி. இந்த கப்பல் வேகத்தை பத்தி நேற்றுக்கு இரவு வகுப்பு தான் பிள்ளைகள் டீப்பா டிஸ்கஸ் பண்ணாங்களா? கப்பல் வேகம் சொன்னா என்னன்னு சொன்னா, பூமியிட மேற்பரப்பில இருந்து ஒரு பொருள் பூமியில கவர்ச்சியை தாண்டி போக வேணும்னு சொன்னா அறிய வேண்டிய மிக குறைந்த வேகம். ஞாபகம் நம்ம கோளின் ஏய்க்குரிய விகிதம், அதாவது கோள் ஏய்க்குரிய செனிவின்கீழ் 6 என்ற விகிதம் சொல்றாங்க. கோள் பியிற்குரியதை விட கோள் பியிற்குரியதை விட 4 மடங்கு. கோள் பியிற்குரியதை 4 மடங்கு எனின் கோள் ஏயின் மேற்பரப்பில் கப்பல் வேகத்தின் கீழ் பியின் மேற்பரப்பில் கப்பல் வேகம் என்ன சமன்பாடுகளில் கப்பல் வேகத்துக்கு பிஇ சமன் கேரட்டுக்குள்ள 2GMOR. எனக்கு சமன்பாட்டுங்க பாருங்க, கொஞ்சம் மாற்றி எழுதும் பிள்ளைகள் இந்த MM RM ஒன்றா போட்டு விகிதம் மைக் கொஞ்சம் செட்டப் மாறி நினைக்கிறேன். நான் கதைக்கிறது பேச வடிவாக கேட்கிறேன். அப்டேட் ஆகுமா இந்த மைக் செட்டப் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் கதைக்கிறது வடிவாக கேட்காட்டி ஒரு அப்டேட் தான் எல்லாம் சரியா? இங்க பாருங்க பிள்ளைகள், அப்படி இருக்கக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அப்பதான் ஏக்கு பாக்குறேன். பிஓ ஏ பாக்குறேன்னு சொன்னா ஸ்கொயர்ட்டுக்குள்ள 2GMOR × A. அதே மாதிரி பிக்கு பாக்குறேன்னு சொன்னா ஸ்கொயர்ட்டுக்குள்ள 2 × 2GMOR × B. நான் பேச வர ரெண்டு சமன்பாட்டையும் ஒன்றால் ஒன்று பிரிச்சா எனக்கு விகிதங்கள் பிரிச்சேன்னு சொன்னா ஏன தப்பல் வேகத்தின் கீழ் பீன தப்பல் வேகம் எனக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா 2G 2G வெட்டுப்பட்டா படிவப்பாளைய பிள்ளைகள் ஸ்கொயர்ட்டுக்குள்ள M/R(A) கீழ் M/R(B) இருக்கும். எனக்கு M/A தெரியும் 4. அப்ப எனக்கு இந்த விகிதத்தை பிள்ளைகள் இந்த விகிதத்தை இந்த சமன்பாட்டை ஒன்றால் ஒன்று பிரிக்கிறதால வருது பிள்ளைகள் ஸ்கொயர்ட்டுக்குள்ள 4, அதாவது தப்பல் வேகத்துக்கான விகிதம் 2. விலகின கரெக்ட் பண்ணுங்க, இது ஈஸி கேள்வி. விலகின கரெக்ட் பண்ணுங்க. நேற்றுக்கு நாங்க படிச்சதுல ஒரு கேள்வி, இதெல்லாம் ஈஸி கேள்வி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பரவாயில்லை, அது ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ். ரைட், அடுத்த கேள்வி. வினு புலம் கேள்வி. அவன் குறிச்ச அந்த எஸ் என்ற கருத்துக்குள்ளால இருக்கிற மின்பாயம், நான் சும்மா அந்த மின்பாயத்தை மட்டும் ஞாபகப்படுத்திடுறேன் இல்லையா? மின்பாயம் அது உங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ்டிக்கிற பகுதியா இருக்கு. நான் சும்மா ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னா மின்பாயம். மின்பாயம் என்று சொன்னாப்ல ஒன்றும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ளாக வெளியில போற மின்விசர் பொருள். மின்விசர் பொருள் சொல்றது பிள்ளைகள் அவங்க ஒரு குறிப்பிட்ட பரப்புகள் இருக்கிற மின்புலம் தான் பிள்ளைகள். அதை ஏற்ற இயக்கியங்கள் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பிள்ளைகள். இது ஒரு மூடிய பரப்பாக சொல்லுவாங்க. இந்த மூடிய பரப்புக்குள்ள நாம ஒரே இதை வச்சு விட்டுருக்கோம். நாம ஒரே இதை வச்சு விட்டுருக்கோம். அந்த ஏற்றம் இருக்கிறதாக நாம கருதுற அந்த பரப்பிற்கு தானே அந்த கருதுற பரப்பு நீளத்தால ரவுண்ட் பண்ணி கீறி காட்டுறது ஒரு பரப்பு. அந்த பரப்புல இருந்து வெளியில வர மின் பாயம்ன்றதை நாங்க எப்படி டிஃபைன் பண்றோம்னு சொன்னா, அதுக்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றத்தின் கீழ் எக்ஸலன் நோட்ன்ற மாதிரி டிஃபைன் பண்றது. மின்பாயம்னா நீங்க எல்லாம் பெருசா யோசிக்கிறது நீங்க பரப்பை கண்டுறீங்க பிள்ளைகள், அந்த பரப்புக்குள்ள ஒரு ஏற்றம் இருக்கைக்குள்ள அதுல இருந்து மின்விச கோடு வெளியே வருமா,
கட்டாயம் அந்த பரப்புக்குள்ள ஏற்றம் இருக்கும். அதுல இருந்து மின்விசை கோடு வெளியில வரைக்குள்ள அதுல இருக்கிற மின்பாயத்துக்கான சமன்பாடு தான் வெளியே இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குன்னு சொன்னா நேற்றுதான் படிச்சுனாங்க. என்ன செய்யும்? மின்விசை கோடெல்லாம் வெளியில வந்துட்டு மின்விசை கோடெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியில வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க அந்த கருதுற அந்த பரப்புக்குள்ள எவ்வளவு மின்விசை கோடு இருக்குன்றதை பாக்குறதுக்கு பேரா மின்பாயம். ஒருவேளை ஏற்றம் இல்லாமலும் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? மின்விசை கோடுகள் உதாரணத்துக்கு நான் இந்த பரப்பை கருதி கொள்வேன். ஆனா இந்த பரப்பை விட்டு வெளியில ஏற்றம் இருக்கு. இந்த பரப்பை விட்டு என்ன செய்த பிள்ளைகள்? வெளியில ஏற்றம் இருக்கு. வெளியில ஏற்றம் இருந்தாலும் நான் கருதுற இந்த பரப்புக்குள்ள மின்புல செல்கள் போகும். ஆனா நாங்க அந்த பரப்புக்குள்ள ஏற்றம் இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா மின்பாயத்தை பத்தி கருதுவோம். அந்த நம்ம கருதுற அந்த பரப்புக்குள்ள ஏற்றம் இல்லை என்று சொன்னா மின்பாயம் இல்ல. அடைக்கப்பட்ட ஏற்றம் சைபர் என்று சொன்னா சைபர் என்கிற ஜீரோ இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட பரப்பை கருதும் போது அந்த பரப்புக்குள்ள எனக்கு மின் ஏற்றம் இருக்க. ஓகேவா? அடுத்த விஷயம் பிள்ளைகள் நாளைக்கு இப்ப படிக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. பட் இப்ப கொஞ்சம் விளங்குற மாதிரி இருந்தா நீங்க இன்றைக்கு போய் நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்ப இன்றைய போயிட்டு நாளைக்கு பார்க்க முடியும் விட்டீங்கன்னு சொன்னா பாடம் மறந்துடுமா? இப்போ இன்னைக்கு போய் படிச்சிருக்க எக்ஸாம் வைக்கீங்க 80 சொச்சு நாள் தான் இருக்கு. நான் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா அது அந்த ஏற்றம் இருக்கிற பரப்புடைய ஷேப்பை மாற்றுறது. உதாரணத்துக்கு நான் அந்த பரப்பு இருக்கிற ஷேப் அந்த ஏற்றம் இருக்கிற ஷேப்பை சதுரமா மாற்றுறேன். சதுரமா மாத்தினா கூட நியூக்ளியஸ் வெளியில வரும் புள்ளிகள். ஆனா ஆனா எப்பவுமே மின்பாயம் அடைக்கப்பட்ட ஏற்றத்துல மட்டும்தான் தங்குமே தவிர மின்பாயம் வடிவத்தில் தங்காது. அந்த பரப்பின்ற வடிவத்தில் தங்கி இருக்க போறதில்லை. அடைக்கப்பட்ட ஏற்றத்துல மட்டும்தான் தங்கி இருக்குமே தவிர மின்பாயம் அதோட வடிவத்தில தங்கி இருக்க போறது இல்லை. அதே மாதிரி மின் பாயத்துக்கு சரியா மின் பாயத்துக்கு இன்னொரு சமன்பாடு சொல்றாங்க. அந்த ஏற்றத்தால ஏற்படுத்தப்படுற மின்புல செறிவுத அந்த ஏற்றம் அந்த பரப்பளவு மின்புல செறிவுத பரப்பளவு. இந்த பரப்பளவு நான் கதைக்கிறதுனால அது நாங்க கருதி கொள்ற பரப்பளவு. ஒரு கற்பனையான பரப்பளவு நாங்க கதைச்சு கொள்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் கதைச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் இதுல ஒரு புள்ளியேற்றம் வந்து பிளஸ் கியூ என்ற புள்ளியேற்றத்துல இருந்து எனக்கு ஆர் தூரத்தில் இருக்கிற மின்புல செறிவு தேவைப்படுது. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இவருக்கு ஒரு கோள பரப்பளவு சொன்னா அந்த பரப்பளவு கோளமா இருக்கு. யோசிக்க ஒரு புள்ளியேற்றம் இருக்குது. அதை சுத்தி இருக்கிற பரப்பளவு நான் கருதுவனா இருந்தா அது கோள பரப்பளவா இருக்கு. அப்ப இதுல பரப்பளவு என்ன பிள்ளைகள்? ஏன் மின்புல செறிவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மின்பாயத்தை 2 விதமா கண்டு சமப்படுத்தி விடுகிறார். அதாவது முதலாவது விதமா கண்டு சொன்னா அடைக்கப்பட்ட ஏற்றத்தின் கீழ் எப்சிலன் உள்ளே இருக்கிற ஏற்றம் பிளஸ் எப்சிலன். அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு என்னது? மின்புல செறிவுத பரப்பளவு 4πr². ரெண்டே நீங்க சமப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா கியூவில் எப்சிலன் இ இன்டு 4πr² சமப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மின்புல செறிவுக்கான சமன்பாடு எழுது Q inbuilt 4π epsilon into r². ஆனா இந்த சமன்பாடு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு புள்ளி ஏற்றத்தில இருந்து ஆர் தூரத்துல இருக்கிற மின்புல செறிவுக்கான சமன்பாடு முதலே இவர்தான். அதை நம்ம மின்பாயத்துல எடுத்துக்கொண்டு போக முடியும். இது மட்டும் இல்ல பிள்ளை நீங்க என்ன தேவை என்றாலும் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மின்பாயத்தை வச்சு நிறுவ சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஏ கொஸ்டின்ஸ்லயே வருது. நீங்க ஒரு குறிப்பிட்ட முடிவெளி கடத்தினுடைய ஒரு மெல்லிய கடத்தியில இருந்து ஆர் தூரத்துல இருக்கிற மின்புல செறிவுக்கான ஒரு கோவைய நிறுவ சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த விஷயங்கள் தான் நிறுவல். அதுதான் பேஸ் ஐடியா. ஓகே பிளேயர். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏற்றமே இல்லாட்டி மின்புல செறிவை பூச முடியும். அதான் இந்த மின்பாய சொல்ற. இன்னொரு விஷயம் ஏற்றம் பிளஸ் கியூவா இருந்தா மின்விசை கோடுகள் வெளியில போகும். அது நோயாளி தெரியுமா?
ஏற்றம் வந்து பிளஸ் கியூவா இருந்தா மின்விச பொருள் வந்து வெளியே போகும். அதே ஏற்றங்கள் வந்து மைனஸ் கியூவா இருக்குமா இருந்தா நாங்க எடுக்கிற கணக்குக்குள்ள என்சிஎம் பிள்ளைகள் மின்பாயம் வந்து உள்ளுக்குள்ள அதாவது மின்விச கோடுகள் வந்து உள்ளுக்குள்ள டீப்பா ஸ்டூடெண்ட் பிள்ளைகள் போயிருச்சு பாருங்க. ஓகே சரி. இங்க தேட்டர் வந்து பிள்ளைகள் அவன் குறிப்பிட்ட அந்த பரப்பளவுக்குள்ள இருக்கிற மின்பாயம் நாம் முதல்ல ஏற்றங்களை பற்றி கதைப்போம். வாங்க பிளஸ் தானே பிள்ளைகள் அப்ப இந்த கொள்ளளவுக்கு இந்த ரெண்டு பக்கங்களையும் பிளஸ் இருக்கும், இந்த பக்கங்கள மைனஸ் இருக்கும் பிள்ளைகள், இல்ல மைனஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கும் பிள்ளைகள் மைனஸ் இருக்கும், இங்கே இருக்கும் பிள்ளைகள் பிளஸ் இருக்கும். இங்க என்ன பிரச்சனை சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு அந்த கேழ்ச்சுவல் படிச்சிருக்கீங்க. இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் அழுத்தம் சமனன்றதாக நடுவுல இருக்கிற கொள்ளளவிலே எந்த இயக்கங்கள் இருக்க போறது இல்லை. அப்ப நாங்க கருதி கொண்ட அந்த பரப்பளவு இருக்குதானே பிள்ளைகள், இந்த பரப்பளவு சொன்ன பரப்பளவு நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த பரப்பளவுக்குள்ள இருக்கிற ஏற்றம் சைவர். ஏற்றம் சைவர்ண்டா கோத்தின் தேக்கப்படி இதுல செய்யும் சைவர். அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் எழுதணும்னா ஒரே நிமிஷம் தான் டைம். குயிக்கா எழுதிக்கொள்ளவா, குயிக்கா எழுதிக்கொள்ள ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம். தெளிவாக வெற்றி அஞ்சாவது கேள்வி. இது வந்து கலர் சேர்மானத்தினால் விரயமாக்கப்படும் வலு. கலர் சேர்மானத்தினால் விரயமாக்கப்படும் வலுவடாப்ல நாங்க முதல்ல இந்த தொகுதிய ஒன்னா யூஸ் பண்ணுவோம். அது ஒன்னா யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள் எந்த மாதிரி மின்னோட்டம் போகும்னு பாவம் பிள்ளைகள். இங்க ஸ்டார்ட் பண்ற கரண்ட் இவருக்கால வந்து இவருக்கால போய் இப்படி கரண்ட் ஓடுங்க. இந்த மாதிரி கரண்ட் ஓடைக்குள்ள நீங்க கலைச்சேர்மானத்தால விரயமாக்கப்படுற வலுவை பற்றி முதல்ல நீங்க கலைக்க வேணும்னு சொன்னா இவருக்கால போற மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறது பிள்ளைகள் திருச்சோவின் விதி பாதிக்கப்படுது. திருச்சோவின் விதி என்று சொல்ல பிள்ளைகள் ஒரு மூடிய சுற்றுக்கு நீங்க அந்த சோட்டா சொன்னா அங்க இருக்கிற பட்டிகளின் அழுத்தங்களோட கூட்டுத்தொகை அங்க வெளியிற அழுத்தங்களோட கூட்டுத்தொகை. அதாவது நான் இந்த கோயில ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா பேட்டரியை பார்த்தா நான் போற திசையிலேயே ஒரு பேட்டரி இருக்கு, 3 செகண்ட் ஓடிச்சு. அப்படியே சுத்தி கொண்டு வரைக்கல நான் வார திசைக்கு எதிர்பக்கமா இருக்க ஒரு 3 ஓடிச்சு. அப்ப கரண்ட் எவ்வளவு தடைக்குள்ள விழுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைபர் சமைச்சிருக்கும், இன்னொரு சைபர் சமைச்சு அவை ஒரு ஓமுக்கு எவ்வளவு அவை கரண்ட் எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னா சைபர் பர்சன்ட் 2 அம்பியர். சைபர் 2 அம்பியர். கரண்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு சுற்றில விரியமாகிற வலுன்னு சொன்னா என்ன செய்வேன் நான் இனி பி சமன் ஐ ஸ்கொயர் ஆகோ பீஸ் 3 இருக்கு. சுற்றில விரியமாகிற வலுக்கான சமன்பாடு பி சமன் ஐவி அல்லது பி சமன் ஐ ஸ்கொயர் ஆர் அல்லது பி சமன் பி ஸ்கொயர் இன்டு ஆர். ஸோ என்னென்ன தரவு இருக்கோ இதை பார்த்து நீங்க இந்த 3 சமன்பாட்டை ஒரு சமன்பாட்டை பாவிச்சுக்கொள்ளும். கலச்சேர்மானத்தினால் விரியமாக்கப்படும் வலு புள்ளி. ஓகே இன்னொரு மிஸ்டேக் கிடையாது. இவரு வந்து
சம அவத்தலைகளையும் உடைய இரு கலங்கள் பொருளில் காட்டப்பட்டுள்ளவாறு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளன. சமாந்தரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க கேள்வி வந்து என்ன பண்ணிட்டோம்னு சொன்னா தொடரா இருக்குன்னு எடுத்துட்டு கேள்வி செஞ்சுட்டோம். பட் ஓகே, இப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இருக்கிற வலுவை கண்டுபிடிக்க. இங்க வலுவை நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இந்த கலைச்செருமானத்துல எங்க எங்க வந்து வலு விரியமாக போகுது அப்படின்னு சொன்னா இந்த சைபர் சமஞ்ச வகுப்புகளை விரியமாக்கும். அதே மாதிரி இந்த சைபர் சமஞ்ச வகுப்புகளை விரியமாகும். அங்க விரியமாக நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன சமோட பிள்ளைகள் பி சமன் ஐ ஸ்கொயர்டா அதை போட்டிங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஆன்சர். ஸோ பிள்ளைகள் அந்த தெரிஞ்சுக்கிற பிள்ளைகளுடைய கலங்கள் ஒரு சமாந்தமாக. சோ நீங்க இப்ப என்ன சமமான பிள்ளைகள் யூஸ் பண்ண போறீங்க? பிள்ளைகள் இங்க வந்து கலைச்சல் மாநிலத்துல வந்து பிள்ளைகள் எங்க வந்து கரண் விரியமாக போகுது, எங்க வந்து கரண் விரியமாக போகுது சொன்னா பிள்ளைகள் எனக்கு இந்த அகத்தடைகளுக்கு குறைய வந்து கலைச்செருமானத்துல வலி விரியமாக போகுது. எங்க விரியமாக போகுது? இந்த கலைச்செருமானத்துல வந்து வலி விரியமாக போகுது. கலைச்செருமானத்துல விரியமாகுதுன்னு சொன்னார்கள் இங்க ஒரு சைவர்ஸ் மஞ்சள் வேஸ்ட் ஆக போகுது, இங்க ஒரு சைவர்ஸ் மஞ்சள் வேஸ்ட் ஆக போகுது. அப்படின்னா என்ன சமன்பாடு பாதிக்கலும்? தடைகள் தெரியும், அதே மாதிரி மின்னோட்டமும் தெரியும்னு சொன்னா நீங்க செய்யலாம் பி சமன் ஐ ஸ்கொயர்டாவே யூஸ் பண்ணலாம். ஐ எவ்வளவு பிள்ளைகள்? சைபர் ஸ்கொயர் மொத்த தடை ஒன்று. அவை விரியமானது வந்து சைபர் தசம் சைபர் 4 கிடைச்சார். ஓகே சைபர் தசம் சைபர் 4 கிடைச்சார். அடுத்த எழுப்பா 26. ஒவ்வொன்றும் விட்டம் டியையும் நீளம் எல்லையும் உடைய குறித்த ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட 9 சரசம கம்பிகளோடு என்ன சொல்றாங்க சொன்னா ஒவ்வொன்றும் விட்டம் டியையும் ஒவ்வொன்றும் விட்டம் டியையும் ஒவ்வொன்றும் விட்டம் டியையும் நீளம் எல்லையும் உடைய குறித்த உலோகத்தால் செய்யப்பட்ட இந்த மாதிரி 9 பேர் இருக்காங்க. 9 பேரை ஒரு தனித்தடியை ஆக்குமாறு சமாந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கோம். எனக்கு இவற்றை தடைய சொல்லிடும் பிள்ளைகள் ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ. சரியா? ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ. ரோக்கு பதிலாக என்ன கொள்ளாமட்டத்தில் பார்ப்போம். இந்த 9ஐயும் நீங்க சமாந்தரமா தொடர்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் விளைவு தடை உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா ஒரு தடைய 9ஆல பிரிக்கவாங்க. அந்த தடைய நீங்க விட்டம் கேபிட்டல் டிய உடையதும் அதே நீளம் எல்லை உடையதுமான ஒரு தனி கம்பியின் தடைக்கு சமமாக இருக்கிறதாக கருதி கொள்கிறோம். அதாவது இவற்ற தடைக்கான சமன்பாடு R0 வந்து ரோ எல் ஓவர் ஏ. இப்படி சொன்னா கேள்வி என்ன சொன்னா பிள்ளைகள் கேபிட்டல் டியின் பெருமானத்துக்கும் ஸ்மால் டியின் பெருமானத்துக்குமான ஒரு தொடர்பு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கு R0 தெரியும் பிள்ளைகள் ரோ எல் ஓவர் ஏ. பிள்ளை இவற்றை குறிப்பிட்டு பிறகு என்ன சமன்பாடு? பை ஆர் டி பை 2 அது ஸ்கொயர். எனக்கு R0 இன்னும் ஒரு மாதிரி எழுதிடும் பிள்ளைகள். R0 என்றது தெரியும். ஆறு எண்கள் 9 ஆறு எழுது பிள்ளைகள். ஆறு தெரியுமே ரோ எல் ஓவர் ஏ என்னது? பை அகற்ற ஆரை டி பை 2 ஸ்கொயர் அதன் கீழ் 9. இவரும் ரோ எல் ஓவர் பை டி ஸ்கொயர் பை 4 சமனா இருக்கார். இந்த ரோ எல் ஓவரே எல்லாம் வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கீழே இருக்கு 4 வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா 9 சிம்பிள் டி ஸ்கொயர் கேபிட்டல் டி ஸ்கொயர் சமனா இருக்க. அவை கேபிட்டல் டி என்றது 3 டியர் தான் பிள்ளைகள் ஆன்சர். ஓகே அடுத்த ஓகே
ஓகே. சம நீளமுள்ள ஏஓ ஓபி ஓசிஓ ஓடியும் நீர் கம்பி பிரிவுகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு கோணம் ஏஓசியும் இந்த கோணமும் பிஓடியும் சமனாக இருக்கத்தக்கதாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்டிய திசையில மின்னோட்டங்கள் போகுது. இக்கட்டமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு காந்த புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்படும் போது காந்தப்புலம் காந்தப்புலத்தை காணப்படுது. எல்லாத்துக்குள்ளாலையுமே ஐ என்ற கரண்ட் தான் ஓடுதான் புரியுதா? எல்லாத்துக்குள்ளாலையுமே ஐ என்ற கரண்ட் தான் ஓடுதான் பிள்ளைகள். காந்த புலம் என்ற காரணமாக அதுல உருவாகிற விசையை பத்தி பேசுறாங்க. காந்த புலம் காரணமாக உருவாகிற விசைக்கு நீங்க படிச்சது வந்து பிளம்பிங்கின் விடை கேள்வி. சரியா? முதல்ல என்னன்னு சொன்னா எல்லாமே வந்து ஒரு இந்த ரெண்டு மின்னோட்டமுமே ஒரு கோணத்துல இருக்கு. சரியா? கோணத்துல இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னாங்க, எல்லாம் வளமையா செய்யற மாதிரி நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு சொன்னாங்க. நாங்க வலிமையா செய்யற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்ன பிள்ளைகள், இந்த மின்னோட்டம் சும்மா இமேஜின் பண்றேன். இவரை விட்டுட்டு நான் இவர் நிலைக்குத்தாவும் இந்த திசையையும் பிரிக்கிற மாதிரி இமேஜின் பண்றேன். அதே மாதிரி இவரையும் நிலைக்குத்தாவும் இந்த திசையையும் பிரிக்கிற மாதிரி இமேஜின் பண்றேன். இது பிள்ளைங்க ஏற்படுது. இவரை விட்டு போட்டு இவரை பத்தி மட்டும் யோசிக்கிறேன் நான். ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், சரி விடு, அமுக்கு எனக்கு சமான பிள்ளையா சொல்லி. இப்ப நிலைக்குத்தா இருக்கிற ரெண்டு கோட்டையை பாருங்க பிள்ளைகள். ஒரு கரண்ட் மேல போகுது, மற்ற கரண்ட் கீழே வருது. அப்ப ரெண்டுமே எதிர் திசையில போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் விசையும் எதிர் திசையா தான் வரும். ஆகவே நேரே சொல்லிடலாம், இந்த ரெண்டு பேராலையுமே உருவாகிற திசை பூஜ்ஜியமா இருக்கு. நாங்க பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னு சொன்னா இந்த கம்பி, இடையா போற கம்பி. சரி, பிளம்பிங் இடைக்கை விட்டுவாங்க. என்ன சொல்றாரு? இடக்கையின் முதல் 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கும் போது ஆள்காட்டி விரல் புலத்தின் திசை கேளில் சொல்லப்பட்டிருக்கு. புலம் உள்நோக்கி இருக்கு. நடுவிரல் மின்னோட்ட திசை, மின்னோட்டம் போது எனக்கு வேலை பார்ப்போம். அப்ப நடுவிரல் மின்னோட்ட திசையில் குறிக்கும் போது பெருவிரல் அதுல இருக்கிற விசையை பெருவிரல் எந்த பக்கம் காட்டி கொண்டிருக்குது? மேல் நோக்கி. அப்ப விசை எந்த பக்கம் சாப்பிட்டு மேல் நோக்கி திசையை கண்டுபிடிச்சோம். இப்ப ஆன்சரை பார்த்தேன்னு சொன்னா தாளின் களத்தின் வழியே மேற்புற திசையில் ஒரு விளைவு விசையை அனுபவிக்கும். முதலாவது ஆன்சரே சரி. எதுக்கு நாங்க அடுத்தடுத்த ஆன்சரே வாசிக்க முடியாது. சில விடைகளை அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தம், பட் செக் பண்ணிக்கிறோம். தாளின் தளத்தின் வழியை கருமத்தி சேர்க்கல, தாளின் தளத்தின் வழியை வலப்பக்கமா போல, உலகில் எதுவுமே இல்ல போல. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கன்ஃபியூஸ் பண்ணுங்க. நேரடி கொடுத்துட்டான். சரியா? ஓகே. 28வது தெளிவாக விலங்கினருக்கு ஏற்படுத்த எல்லாம் நீங்க ஃபீல்டு முடிச்சிருக்கீங்க. அதான் நான் இந்த ஃபீல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்க மாட்டீங்கன்னா பட் இப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த இடம் படிச்சு முடிச்சா கூட வந்து பார்த்துட்டு. ஓகே. ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள அலைவடிவம் PQR எனும் சுற்றுக்களின் ஊடாக A, B எனும் பெய்ப்பு முடிவிடங்களுக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படுகிறது. அதாவது இவர்தான் வந்து ஒரு A, இவர் B, இந்த மாதிரி பிரயோகிக்கப்படுகிற வந்து பெய்ப்பு வடிவம். அதாவது நீங்க கொடுக்கிற இன்புட் என்னவோ அதே அவுட்புட் தான் வரும் பிள்ளைகள். எங்களுக்கு இருவாயின் செயல் தெரியும். இருவாய்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்களே, ஒரு திசையில மட்டும்தான் மின்னோட்டத்தை போக வரும். அதாவது இருவாயில மின்னோட்டம் போக வரும்னு சொன்னா இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டம் போகிடும். அவர் என்ன செய்ய மாட்டாரு? எதிர் திசையில இப்படி மின்னோட்டம் வந்தா இவருக்கால மின்னோட்டத்தை விட மாட்டார். அப்ப அந்த டைம் இருவாய் வேறு. அதாவது இந்த பெரிசில இருந்து கூர்பக்கம் தான் மின்னோட்டம் போகிடும். அந்த பெரிய பக்கத்துல இருந்து கூர்பக்கம் தான் மின்னோட்டம் போயிடும். கூர்பக்கத்துல இருந்து பெரிய பக்கம் மின்னோட்டம் கிடையாது. ஏ பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தால வர மின்னோட்டம் இந்த இருவாயை தாண்டினாலும் அதை தாண்டி இவருக்கால போகிறார். அது பின்வோக்கொள். ஆகவே
பி என்ற அந்த சர்க்கிட்ல இரண்டாவது இருவாயை தாண்டி அளவெடுத்தால வரைய இரண்டாவது இருவாயை தாண்டி முதலாவதுலேயே ஸ்டக் ஆயிடுமா ஒரு பாதைகளால் கரண்ட் போகாட்டி இதுக்கால கரண்ட் போகாதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் மீன்ஸ்ல பி வராது. பி சரின்னு சொல்ற எல்லா ஆன்சரும் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்ததுக்கு வாங்க எழுத வேண்டிய விஷயங்கள் எனக்கு எழுத பாஸ்டாளுக்கு எழுத விஷயம் அடுத்த ஸ்டெப் எழுதுவாங்க. பி இலக்கு கியூ கியூ இப்படி இருக்கு. இப்படி இருந்தா பிள்ளைகள் அலைவடிவத்தை பாருங்க. முதல் போர்ஷன் வந்து நேர்லையும் அடுத்த போர்ஷன் வந்து மாறிலையும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்குள்ள நீங்க இன்புட்டா ஏக்கும் பிக்கும் குறுக்கே இந்த அர்த்தம் கொடுக்கும் அது நேர் பக்கத்தை கொடுக்கும் போது இதுல 10 வோல்டேஜ் இருக்கலாம் பிள்ளைகள். சரியா? நாம சும்மா கொடுத்த மாதிரி யோசிக்கிறவே அவுட்புட்டை யோசிச்சபிள் சொன்னா இவர் சகப்பத்து இவர் சைவ அவன் நேர்த்திசையால வரையணும். நேர்த்திசையால வரையணும். ஆனா மரத்திசையை பத்தி யோசிக்கமா இருந்தா அன்னைக்கு மரபத்தை கொடுத்தேன்னு சொன்னார்கள். பி என்ற கோயில சைவ மாதிரியும் ஏ என்ற கோயில சைவத்து மாதிரி இருந்தா அவர் வந்து இவரை தாண்டி பின்வர்க் கோடல வர மாட்டார். அப்ப கியூ என்ற ஆன்சர்ல முன்வர்க் கோடல வேலை செய்யறதுக்கான சாத்தியம் மட்டும்தான் இருக்கு. பின்வர்க் கோடல வேலை செய்யாது. அப்ப இந்த அவுட்புட்டை அப்படியே தர மாட்டாரு. ஆகவே கியூ என்ற ஆன்சர் வர போறது இல்லை. நான் சொல்ற வேர்ட்ஸ் விளங்காட்டி நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கா பாருப்பா. ஆர் ஆர் இப்படி இருக்கு. சரியா? இப்ப ஆறு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் போர்ஷன் நேரா இருக்குமா இருந்தா ஓகே. இப்ப நேர் நான் சக 10 வோல்டேஜ் நான் சக 10 வோல்டேஜ் இருந்தா கரண்ட் ஸ்ட்ரீம்ல இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து கீழே வந்து முதல் போர்ஷன். அதுவே கரண்ட் வந்து -10 வோல்டேஜ் இருந்தா என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைகள் -10 வோல்டேஜ் என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைகள் கரண்ட் செய்யும் இவர்களுக்கு -10 தான். அப்ப சைபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற இந்த கரண்ட் மேலால வந்து இங்க வந்து இவருக்கால போவாது. ஆனா கீழே ஒருத்தர் இருக்கிறதாலே அவருக்கால போயிட்டு முடிய வந்துடும். அப்ப எனக்கு விளங்குது ரெண்டு சந்தர்ப்பங்கள்லயும் இவன் வேலை செய்யக்கூடிய மாதிரி பாசிபிலிட்டி வருது. அப்ப 6 என்ற ஆன்சர் கட்டாயம் வரும். 6 என்ற ஆன்சர் கட்டாயம் வருவதால 3வது அல்லது 5வது இல்லையா? நீங்க அதே மாதிரி எஸ்ஐயும் வேலை செக் பண்ணி பாருங்க. எஸ்ஐகளால் வந்து அவுட்புட் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அவுட்புட் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஆகவே எஸ்ஸும் வர மாட்டேன். ஆகவே பொருத்தமான விட பிள்ளைகள் ஆர் மாட்டேன். ஓகே, கொஞ்சம் விழுந்து வேர்டிங்ஸ் கஷ்டமா இருந்தா எலக்ட்ரானிக் செல் படிச்சுட்டு திருப்பி வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. 29வது தெரியும். சரியா? வாங்க 29க்கு இது மெக்கானிக்ஸ் ஈஸியா இருக்கு. இந்த கொஸ்டின் நாங்க ஏற்கனவே பார்த்தனாங்க இருந்தாலும் நான் பரவாயில்ல திருப்பி சொல்றேன். ஓகே பிளே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2 பேர் இருக்காங்களா வந்து எப்பவுமே சமநிலையில 40 மணி சமநிலையில எப்பவுமே சமநிலையில இருக்கணும்னா
பின்பற கூட்டுக்களை எதிர்பார்க்கணும். எப்பவுமே சமநிலைன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு ஒரு விஷயம் வடிவா தெரியும் பிள்ளைகள் எனக்கு எப்பவுமே திருப்பம் மாறக்கூடாது. ஒண்ணு கொஸ்டின் முடிவாங்க. அவர் எப்போதும் எதிர் எதிர் திசைகளை இயங்க வரும். எஸ், அவை எப்போதும் எதிர் எதிர், அதாவது ஒருத்தர் வலப்பக்கம் போய்க்குள்ள மற்றவரும் வலப்பக்கம் போவர இருந்தா ஓகே. ஒருத்தர் வலப்பக்கம் போய்க்குள்ள மற்றவரும் வலப்பக்கமா இருந்தா விழுந்துரும். அவை சமநிலையா இருக்கணும்னு சொன்னா ஒருத்தன் வலப்பக்கம் போய்க்குள்ள ஒருத்தன் இடப்பக்கம் வந்தால்தான் ரெண்டு பேருக்கு இடையிலான திருப்பம் சமனா வந்து அதை விழாம இருக்கணும். என்னது ரெண்டு பேருக்கு இடையில உள்ள திருப்பம் சமனா வந்து அதாவது இடஞ்சுழி பக்கம் இருக்கிற திருப்பமும் வலஞ்சுழி பக்கம் இருக்கிற திருப்பமும் சமனா இருக்கணும்னு சொன்னா ரெண்டு பேரும் எதிர் எதிர்பக்கமா நகர வரும். இவர் வலப்பக்கம் போனா அவர் இடப்பக்கம் வரும். ஆகவே ஏ கூட்டு சரி டி கூட்டு அவர் தமது மொத்த இயக்க பிரிவான உந்தத்தை எப்போதும் பூஜ்ஜியமாக சமமாக பேணிக் கொண்டு இயங்க வரும். பிள்ளைகள் உந்தம் என்ன சொல்ல வரான்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப நான் இப்ப என்ன சொன்னாங்களே ரெண்டு பேர்கிட்ட திருப்பமும் எப்பவுமே சமனா இருக்கும். நான் பேர்டிங்ஸ்ல போடுறேன்னு சொன்னாங்களே இவரை எக்ஸல் வைங்க பிள்ளைகள், இவரை வைன்னு வைங்க. பி கூட்டுல எங்களுக்கு தெரியும் M1 இன்டு எக்ஸும் M2 இன்டு வையும் எப்பவுமே சமனா இருக்க வரும். இப்ப நான் சொல்றேன் ஏ இவர் M1 தெரிவுடைய ஒருத்தர் வலப்பக்கமா கொஞ்ச தூரம் போய் நின்றா பிறகு பி என்றவர் எதிர்பக்கத்தால வார, அதாவது வடிவா பார்க்க இவர் M1 தெரிவுடையவர் போய் ஒரு புள்ளியில நிக்கிறாரு. நின்றா பிறகு M2 திணிவுடைய ஒருத்தர் முன்னுக்கு அசைஞ்சு வார. சமநிலை சாத்தியமா பிள்ளை இல்ல. ரெண்டு பேருமே ஒரே நேரத்திலையும் அசையணும். இவர் அசைகிற அதே நேரத்துக்குள்ள இவரும் அசைஞ்சு முடிய ஒரு நல்ல கஷ்டம். இவர் அசைகிற அதே நேரத்துக்குள்ள இவரும் அசைய வரும் பிள்ளைகள். அதாவது இந்த நேரத்தால் நீங்க பிரிச்சு பாருங்க பிள்ளைகள். நீங்க உந்தம் இவட்ட உந்தமும் சமனா இருக்கும். ஏன்னு சொன்னா அவர் எவ்வளவு நேரத்தில் அசைகிறாரோ அதே நேரத்துக்குள்ள இவரும் அசைஞ்சு முடிக்க வேணும். ஆகவே பி கூட்டு. அடுத்து ஒரு புள்ளி ஓ பெட்டி உண்டாக்கும் திருப்பம் மற்ற புள்ளி ஓ பெட்டி உண்டாக்கும் திருப்பத்துக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும் பிள்ளையர் சி சரி பிள்ளை. ஆகவே ஏ பி சி ஆகிய அனைத்து கூற்றுகளும் உண்மையானவை. சரியா பிள்ளை? ஓகே, அளிக்கும் பிள்ளைகள் கடைசி கேள்வி யார் கடைசி கேள்வியா பாத்தீங்களா? ஓகே, உருவில் காணப்படுகின்றவாறு தெளிவெம்மையும் ஆரையும் உடைய ஒரு சீரான தட்டு நழுவாமல் முதலில் ஒரு கிடை மேற்பரப்பு வழியே உருண்டு கொண்டு சென்று பின்னர் ஒரு சாய் உருளு பிள்ளைகளா உருளுதண்டா நேர்கோட்டு இயக்கத்தையும் பார்க்கணும், சுழற்சி இயக்கத்தையும் பார்க்கணும். உருளுது சொன்னதால எவ்வளவு தூரம் போய் பிள்ளைகளா கொஸ்டின் நேரமாக நீக்கம் கிளியர் அப்புறம் ஸ்கூல் தானே. இவருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இவரு ஆர் போக்குவரத்து வேகம் பி வேகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இவர் எச் என்ற உயரத்தில் இருக்கிறாரு. சோ என்ன சமன்பாடு பிள்ளைகள்? ஆரம்பத்தில் என்கிட்ட இருந்த half b ஸ்கொயரும் பிளஸ் half by ஒமேகா ஸ்கொயரும் மேல போய் ஓய்வுக்கு வருவதால இங்கே சமனா இருக்கு. சரியா? half mb ஸ்கொயர்ல பிரச்சனை இல்ல. half ஐக்கு வந்து என்ன சொல்றாங்க சொன்னா mr²/2. என்ன கேள்வி? எஸ்தானே எனக்கு ஒமேகா தெரியும் பிள்ளைகள். b சமன் r ஒமேகா. அவை ஒமேகா சமன் b இன்டு r. அவை ஒமேகா ஸ்கொயர் சமன் b ஸ்கொயர் இன்டு r ஸ்கொயர். அவை ஒமேகா ஸ்கொயர் என்ன போலாம் பிள்ளைகள்? b ஸ்கொயர் இன்டு r ஸ்கொயர் போட்டீங்கன்னா mgh r ஸ்கொயர் r ஸ்கொயர் போட்டுட்டா m எல்லாம் போட்டுட்டா b squared by 2 plus b squared by 4 equal to gh play. இது நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா 3 b squared by 4 சமன் gh. ஆகவே h என்ன வரும்னு சொன்னா 3 b squared by 4 gh சொல்லி. ஆகவே பொருத்தமான விட 3 விட. பிள்ளைகள் எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு விளங்கிச்சது? எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஏற்பட பிள்ளைகள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேடா, சரி.
ஸோ அடுத்த வகுப்பு வெப்ப பிள்ளைகள் நேற்று குயிஸ் நான் உங்களுக்கு அனுப்பல, அனுப்பிடுறேன் நாளைக்கு. அதையும் செய்யுங்க. நான் குயிஸ் அனுப்ப மறந்துட்டேன்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கிறது நல்ல யாராச்சும் எனக்கு ஞாபகப்படுத்தி விடுங்க. நான் குயிஸ் அனுப்ப மறந்துட்டேன்னு சொன்னா அடுத்த வகுப்பு ஆஸ் யூஷுவல் மண்டே எஸ்ஏ கிளாஸ் இருக்கு 9. சரியா? ஓகே போயிட்டு வாங்க.